ஏன்பா நீங்களா நிக்கிறீங்க? கொடுத்த நீங்களா போங்கப்பா. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அடுத்தது முத்தையா, 4 ரூபாய் 5 பணம் எடு. என்னப்பா இது? நல்லதங்க நாடகமா? ஏஜமா, என் குடும்ப நிலைமைய வாயால சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு வரிசையா எல்லாரையும் கூட்டியாந்துட்டனுங்க. இவங்களை பார்த்து தண்டலை கேட்கறது தர்மமான யோசனை. ஏஜமா, கிண்டலா பண்ற? கொண்டு போய் குளத்துல தள்ளியா? குளத்துல தள்ளு. வரி பணத்தை கீழே வச்சுட்டு மறுவேலை பாரு. இந்தாங்க எசமா, இந்த வாட்டி தண்டல் பணம் கொடுக்க முடியலீங்க, அடுத்த வாட்டி சேர்த்து தரதாக ஐயா சொல்ல சொன்னாங்க. போய்யா, நாளைக்கு பேசிக்கலாம். போங்கய்யா. வாங்கடா. பாத்தீங்களா, பொம்பளைய கண்டா பல்ல காட்டுறான், ஏழைய கண்டா எரிஞ்சு விடறான். முத்தழகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன கெதியாகிறான் பாரு. யாரு? அசலூருங்க. வந்த இடத்துல பணம் தட்டுப்படுது, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைங்க. பணம் தானே, நிறைய தர்றேன். சரிங்க. இவர்தான் கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளை ஐயா. அவருக்கு கண்ணும் தெரியாது, வாய் கூட சரியா பேச வராதுங்க. காது கேக்குமோ? அது கூட கொஞ்சம் கேக்கும். ஏனுங்க? ஒண்ணுமில்ல, வாய் இருந்தா பொய் பேச சொல்லும், கண்ணு இருந்தா அக்கிரமங்கள் எல்லாம் பார்க்க சொல்லும், காது இருந்தா அநியாயங்களை கேட்க சொல்லும். இது மூணுமே இல்லன்னா எவ்வளவு நல்லது பாரு. இரு ரத்னம் தர்றேன்னு சொல்றாரு. பணம் பணம் பணம். சத்தியனமே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? மனுஷனா தோணுது. நான் அத கேட்கல, என் மேல உனக்கு ரொம்ப இருக்குது. என்ன இருக்கு? அத நான் எப்படிங்க சொல்றது? நீ எத்தனை ஏழைங்க வயித்துல அடிக்கிற, அது மாதிரி தான் இதுவும். இனிமே அப்படியே சொல்லி எல்லா பொம்பளைகளையும். சரிங்க ஐயா. திரும்பி பார்க்காம ஓடு. பணம். இனிமே அம்மா பழைக்கிறது ஆண்டவன் கையில தான் அம்மா இருக்கு. மருதாய், அம்மா என்ன நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாங்களே. அதாதம்மா, உன் கஷ்டத்தை காண பிடிக்காம போயிட்டாங்க. ஆனா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் போயிட்டா நீ தாண்டி மருதாயி என் பொண்ணுக்கு சொன்னேன்னு. மருதாய் என்ன சொன்னாலும் நடக்காது. அந்த கழுதை இந்த வீட்டுல மிதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவ எக்கடு கட்டு போனா என்னையா? அப்போ அப்ப என்ன? அப்போ இப்ப எழுந்து போ. போயா வெளியில. என்னங்க சின்ன எஜமா, என்ன எப்ப பார்த்தாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? என் மகேஸ்வரியை பத்தி நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கு கணக்கு பிள்ளை. பாவம், புகுந்த வீட்டிலும் அநியாயமாக நிராகரிக்கப்பட்டு பெற்ற தாயையும் இழந்து அனாதையாய் நிற்கும் அவள் எங்கே அலைகிறாள், எப்படி கஷ்டப்படுகிறாள். அப்ப ஒண்ணு செய்யலாமுங்க, நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துருவோமே. வேண்டாம் கணக்கு பிள்ளை, அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா மனசுக்கு விரோதமா நடக்க என்னால முடியவே முடியாது. தெரிஞ்சாதானுங்களே, ராத்திரியோட ராத்திரியா போய் பார்த்துட்டு வந்துருவோமேங்கிறேன். நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ பயப்படாத மருதாயி, இந்த ஊர் கலெக்டர் சிப்பாய்கள்லாம் நம்ம மைனர் கைக்குள்ள. என் சொல்ல தட்டாதேம்மா. நல்ல நாள் அதுவுமா, அம்மனை தரிசிக்காம இருக்க கூடாது. எழுந்துறீன்னா
என்ன தங்கச்சி எங்க புறப்பட்டீங்க? கோவிலுக்கு தான். அடடா கொஞ்சம் நில்ல. என்னங்கடா டேய், வேகமா நடங்கடா. என்னடா நின்னுட்டீங்க? புறப்படுங்க புறப்படுங்க. குதிரை காலடி சத்தம் கேக்குதுங்க. ஆமாங்க, யாரா வராம இருக்குதுங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, வாங்கடா. ஐயோ, அது யாரா ரொம்ப பேர் மேல வர மாதிரி இருக்குதுங்க. தம்பி, என்ன தம்பி பாதையில பல்லக்கு? பார்க்கலாம். இறங்காதீங்க இறங்காதீங்க. என்ன இது, ஏன் இறங்குறீங்க? எவனாவது உள்ள இருக்க போறான். பல்லக்குள்ள யாரா? இறங்கி வரா வெளிய. பயந்துகிட்டு உள்ள உட்கார்ந்துருக்கான் போல் இருக்கு. இறங்கி வரா. பக்கத்துல யாராவது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா? பக்கத்துல பக்கத்துல. அருமா கத்தி கேடெல்லாம் எதுக்கு? தொலைச்சு விட மாட்டேன் தொலைச்சு. நல்ல ஆளப்பாணி, வா போலாம். யாரையா நீங்க? அம்மா, மகேஸ்வரி இருக்காளா? மகேஸ்வரியா? ஐயோ, நான் என்ன தங்க சொல்லுவேன்? விஷயத்த சொல்லிவிட்டு அழுவுங்கம்மா. ஏம்மா, மகேஸ்வரிக்கு என்ன? அவ எங்கே? ஐயோ, நான் என்ன தங்க சொல்லுவேன்? அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவ பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, அடிக்கடி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி இத்தனை நாளும் வச்சுட்டு. இந்த காட்டில் கொள்ளைக்காரர்கள் அதிகமாயிற்று. அவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் உறுதியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு யாரிடமும் பயம் கிடையாது. நீ மகா தைரியசாலி. இந்த காட்டில் என் பாதுகாப்பு இல்லாமல் நீ வாழ முடியாதம்மா. உங்கள் பாதுகாப்பா? ஆமாம், நான் இந்த காட்டின் தலைவன். நான் மாயத்தேவன். மாயத்தேவன்? கொள்ளைக்கார மாயத்தேவனா? கொள்ளைக்காரன் தான், ஆனால் கொடிய உள்ளம் படைத்தவன் அல்ல. ஜெகன்மாதாவுக்கு இதோ இந்த பெண்ணை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த காட்டில் இருக்கும் வரை இவளுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது. நீங்கள் போகலாம். கொள்ளையடிப்பது பாவம் இல்லையா? விரைவில் புரிந்து கொள்வாய். மாயத்தேவர், மாயத்தேவர், மாயத்தேவருக்கு தாத்தா, யாரு? மாயத்தேவர் தாத்தா. என் அப்பனே, தர்மவானே. தாத்தா, தாங்கள் என்னை கும்பிடக்கூடாது. பரவாயில்லப்பா, அதனால என்ன? நான் சின்ன வயசுல வேட்டையாடும் போது ஒரு புலிய கொன்னேன். அதோட பல்லு இது. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன்ப்பா. என்னங்க, கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடுங்களேன். வேண்டாம். இப்படி மருந்தும் சாப்பிடாம சாப்பாடும் இல்லாம இருந்தா உடம்பு எப்படிங்க குணமாகும்? உள்ளம் சரியாக இருந்தால் தானே அல்லி உடம்பு குணமாவதற்கு. நீங்க இப்படி அக்காவையே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா உங்க உடம்பு என்னங்க ஆகிறது? அவளை மறக்க என்னால் முடியவில்லையே அல்லி. அல்லி, அல்லி, ராத்திரி பையன் நல்லா தூங்குனானாமா? சரியா தூங்கல மாமா. எப்படி தூங்குவான்? அட நீ சும்மா இருப்பில்ல. தம்பி, இப்ப எப்படிடா இருக்கு உடம்பு? எப்பவும் இருக்கிறா போலதான் இருக்கு. எல்லாம் உங்களால வந்தது. அப்பா பேச்ச தட்டப்படாதேன்னு உங்க இஷ்டம் போலலாம் நடந்தான். இப்போ
போ. எல்லாம் என் கஷ்ட காலம்தான். இனிமே உன் இஷ்டத்துக்கு மாற நான் நடக்கவே மாட்டேன்டா தம்பி. ராஜா, நீ நல்லபடியா எழுந்து 4 பேரை போல உலாத்துறத நான் எப்படா என் கண்ணுல பாப்பேன்? அவருக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். வீணா சத்தம் போடாதீங்க, போங்க. அதுவும் சரிதான். வா. தேவி, இந்த கலைகள் எல்லாம் எனக்கு தேவையானதுதானா? கணவனின் பாதம் நினைந்து கண்ணீர் விட வேண்டிய அவளை, அவர் அன்புக்காக தவம் செய்ய வேண்டிய அனாதை போர்களில் கலந்து தேச நிலம் கோரி தியாகம் செய்வதில் தவறில்லை அம்மா. ஜெகதேவ் ஐயா, எனது கனவு பலிக்கும் நாள் வந்து விட்டது. உன்னிடம் ஒரு சந்தோஷ செய்தியை தெரிவிக்கப் போகிறேன். என்னங்க? நாளை நமது கூட்டத்தின் ராணியாக அவளுக்கு முடிசூட்டப் போகிறேன். அருமை நண்பர்களே, எனக்கு மகள் போல் உங்களுக்கு சகோதரி போலும் நம்மிடையே இருந்து வரும் மகேஸ்வரி நமது கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டிய சகல தகுதிகளையும் பெற்றுவிட்டார். எனவே ராணி ரங்கம்மாள் என்ற பட்டத்துடன் இன்று முதல் அவரே நமக்கு அதிபதியாக இருந்து நமது லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றியை தேடித் தருவார். அறிவாற்றல் நிறைந்த மாயத்தேவர் அவர்களே, அன்புமிக்க நண்பர்களே, நான் உங்கள் லட்சியங்களையும் செயல்முறைகளையும் நன்கு அறிவேன். அதை அனுசரித்தே என் திட்டங்களும் தீட்டப்பெறும். அக்கிரமக்காரர்களை அடக்கியும் ஏழைகளை ஆதரி